கலந்து கொண்டிருக்கிற அனைவரையும் வரவேற்று வணங்கி மகிழ்கிறேன். கீரா அவர்களை பற்றி நிறைய சொல்லலாம், இருந்தாலும் ஒண்ணுதான். அவருடைய கிடை என்ற சிறுகதை ஒருத்தி என்ற திரைப்படமாக வெளியிடப்பட்டுள்ளது. சர்வதேச திரைப்பட விழாவில் அது திரையிடப்பட்டுள்ளது. அடுத்து கரண்ட் என்ற கதையை அடிப்படையாக கொண்டு அதை தழுவி இந்தி திரைப்படம் வந்திருக்கிறது. அவ்வளவு பிற நிறைய அவர் அணுகியிருக்காங்க. இவர் நல்ல அணுகுமுறையை தான் இது பண்ணியிருக்காரு. ஆனா நிறைய கேட்டுட்டு போனவங்களாம் எடுத்தா நிறைய திரைப்படம் வந்திருக்கும். ஆனா அதெல்லாம் நடக்காம போயிடுச்சு. அடுத்து இன்னைக்கு கீராவும் நானும் என்ற தலைப்பில் எழுத்தாளர் திரு சமயவேல் அவர்கள் இணைந்துள்ளார்கள். கதை சொல்லி திரு மாணவர் மனோ இவர் புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை தமிழ் 1ஆம் ஆண்டு மாணவராக இருக்கிறார். மற்றபடி ரொம்ப இலக்கிய ஆர்வம் உள்ளவர். இவர் இன்னைக்கு இந்த ஓட்டம்ங்கிற கதையை சொல்ல வந்திருக்கிறார். அடுத்து கீராவும் நானும் என்ற தலைப்பில் இன்னைக்கு நம்மோட எழுத்தில் வராத செய்திகளை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற எழுத்தாளர் திரு சமயவேல் அவர்களை மரபு கருதி பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்கள் வரவேற்பார்கள். தோழர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிட்டத்தட்ட 82வது நாளை எட்டி இருக்கின்றோம். தொடர்ந்து தமிழ் அழகிரிசாமியில் ஆரம்பித்த பயணம் 110 கதைகளை முடித்து விட்டு 32 கதைகளை தமிழொலியினுடைய கதைகளை முடித்து கீராவின் 81 கதைகள் அந்த தொகுப்புல இருக்கு. ஏற்கனவே 2 கதையை சொன்னதுனால கூட 2 நாள் வருது. இன்னைக்கு 82வது நாளாக நாம் அந்த நிகழ்வில் இருக்கின்றோம். 50வது நாளிலிருந்து கீராவோடு பழகிய நண்பர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் அவர்களை அழைத்து கீராவோடு பழகிய, ஏன்னா அவர் எழுத்தில் வராத மிகவும் ரசனைக்குரிய ஒரு மனிதர். அது எந்தெந்த விதத்தில் அவர் ரசித்திருந்தார், எதை ரசித்திருந்தார், எந்த சூழலில் எவ்வாறு வினைபுரிந்தார் என்பதையெல்லாம் கீராவோடு பழகியவர்கள் கீராவும் நானும் என்ற தலைப்பில் தங்களுடைய அனுபவங்களை, குறிப்பாக எழுத்தில் வராத அனுபவங்களை பகிர்ந்து வருகின்றனர். இன்றைய சிறப்பு விருந்தினர் ஒரு கரிசல் காட்டு கவிஞர். கரிசல் காட்டு பகுதியில் இருக்கு வெம்பூர் என்ற ஊர் பிறந்தவர். சாத்தூர்ல இருந்து ரொம்ப பக்கம். ரொம்ப பக்கம். எங்க அப்பா ஊருக்கு ரொம்ப அருகில். எங்க அப்பா ஊர் கலிங்கமேட்டுப்பட்டி. கொடங்கி ஊர் சாத்தூருக்கு நடுவுல இருக்குது. எங்க ஊரு அந்த தூத்துக்குடி அருப்புக்கோட்டை 4 வழிச்சாலையில் வெம்பூர் இன்னைக்கு முக்கியமான ஒரு ஊராக ஆகியுள்ளது. முன்னாடி வெம்பூருக்கு பஸ்ஸில் செல்வது என்றால் ரொம்ப சிரமம். இன்னைக்கு அப்படி இல்லை, மிக எளிது. அந்த வெம்பூரில் பிறந்து கரிசல் நிலத்தையும் கரிசல் மனிதர்களையும் தன்னுடைய கவிதையின் பொருளாக்கி சிறுகதை தொகுப்பு எழுதுகிறார், கவிதை தொகுப்பு நிறைய எழுதுகிறார், எழுதுகிறார். எங்கள் ஊரில் ரயில்ல போனோம்னா சாத்தூர் தான் நியரஸ்ட் ஸ்டேஷன் ஃபில்லப் பண்ணும்போது சாத்தூர் தான் ஃபில்லப் பண்ணுவோம். எங்க வில்லேஜ்ல ஒரு 40-50 பேரு ராணுவத்துல இருப்பாங்க. கோயில்பட்டியில் பணிபுரிந்தவர். கோயில்பட்டியில் பணிபுரியும் போது கீராவோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். இவருடைய அலுவலகத்துக்கு கீரா சென்று உரையாடுவது வழக்கமாக இருக்கும். அந்த அனுபவங்களை எல்லாம் இன்று நம்மிடையே பகிர வருகிறார் கவிஞர் சாமிவேல் அவர்கள். அதுல மதுரையில் வசிக்கிறார் இப்போது.
தொடர்ந்து இலக்கிய செயல்பாட்டாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 2018 ஆனந்த விருதின் நம்பிக்கை விருதை பெற்ற நபர். அவர் தன்னுடைய அனுபவங்களை பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக அவரை மிகுந்த மகிழ்வோடு வரவேற்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? கேக்குது ஐயா. கேக்குது. சரி. உருவம் தெரியல. உருவம் தெரியலையா? பின்னாடி முன்னாடி தெரியல. வீடியோ வரலையா? ஆடியோ மட்டும் வருது, வீடியோ வரல. இப்ப பாருங்க. இப்ப ஆமா, மியூட் வந்து எடுத்துட்டேன். உங்க உருவம் தெரியுது. தெரியுதா? நல்லா தெரியும் சார். ஐயா வணக்கம். சமீப ஐயா வணக்கம். நான் பேசுறேன். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அபிதா பிரமிழ் பிரபாகரன். சரி, நல்லா இருக்கேன் சார். பிரபிங்களா? சரி சரி. பிரபியா? ஆமா. அடையாளமே தெரியல. ஆமா, அடையாளம் தெரியல. வயசாயிடுச்சு. 64. ஆமா, எனக்கு 67 முடிஞ்சாரு. அது வந்து நானும் இந்த தம்பி இன்னைக்கு மனோன்னு ஒருத்தர் இந்த ஓட்டம் கதையை வாசிக்க போறாரு இல்லையா, அதே வயசு தான். கிட்டத்தட்ட இளங்கலை முதலாண்டு படிக்கும் பொழுதே நான் வந்து கீரா அவரை சந்திச்சிட்டேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோல்பேட்டி நண்பர்களை பார்க்க போறப்பெல்லாம் அந்த கீராவை பார்க்கணும். கோயில்பட்டிக்கு அடுத்த ஸ்டாப்பு கிடைச்சவள் தானே. அப்புறம் வந்து ஒரு 1977 வந்து தமிழ் முதுகலை வந்து ஐவிஎஸ் கல்லூரியில் பாளையங்கோட்டையில வந்து சேர்ந்தது. அப்போ வந்து வெம்பூர்ல இருந்து கோல்பேட்டில இருந்து திருநெல்வேலி பஸ் போறதுக்கு மத்திய ஒரு ஸ்டாப், ஒரு ஃபுல் டே, முழு நாள் கீரா வீட்டில் அப்படியான ஒரு பழக்கம் வந்து ஆயிடுச்சு. இது வந்து கீரா சொல்ற மாதிரியே நான் சொல்றேன், அப்படியான ஒரு பழக்கம் வந்துருச்சு. ஒரு ஏன்னா எனக்கு வந்து அந்த சமயத்தில் ஃபேமிலின்னு சொல்லிக்கிறதுக்கு நிறைய ஒருத்தர் எங்கள் அப்பா தவிர யாருமே இல்லை. ஸோ என்னாச்சுன்னா, இடசவலில் பிரபி அவங்க வீடு வந்து எங்கள் வீடு மாதிரி தான். அவங்க வீட்டில் நானும், எங்கள் வீட்டில் அவங்களுக்கு மாதிரி தான். அப்படி ஒரு சமயத்தில் ஆயிடுச்சு. அந்த சமயம் தான், அதுதான் இந்த 1977 வரும். அவங்க அப்பாவும் காட்டின அந்த பிரியம் வந்து ஒருபோதும் மறக்க முடியாது. அவ்வளவு நெருக்கமான ஒரு பிரியம். கிட்டத்தட்ட வாழ்வினுடைய ரொம்ப அடிப்படையான பல ரசனைகளை, பல அனுபவங்களை, இந்த உணர்வுகளை, நுண்ணுணர்வுகளை எல்லாம் கற்றுக்கொள்ளும் ஒரு இடமாக கீரா அவர்களுடைய வீடு இருந்தது. அப்போது பிரபியெல்லாம் சிறுவர் தான் பள்ளி அந்த சமயத்தில் வந்து ஒரு கோயில்பேட்டினுடைய அதுக்கப்புறம் 1983 தான் கோயில்பேட்டியில் அந்த தந்தி அலுவலகத்துக்கு மாறுதல்ல சென்னையிலிருந்து வந்தேன் நான். அது பார்த்து வந்த அன்னைக்கே வந்து போயிட்டேன். இடச்சவல் நம்முடைய ஸ்டேஷன் இடச்சவன் மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு நார்மலி 5 மணிக்கே ஆஃபீஸ் விட்டு கிளம்பி போயிட்டோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 2 முறை 3 முறை நான் போவேன். அப்புறம் நைனா வந்து இங்கே கோல்பேட்டிக்கு கடைகளுக்கு வரும்போது மறக்காமல் நாங்கள் வந்து சந்திப்போம், எங்கேயாவது காப்பி சாப்பிடுவோம். அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா, அப்போ வந்து என்னுடைய
பர்சனல் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வந்து ஒரு அறையில் வந்து கலைந்தது. அதான் எனக்கு ஒரு அறை இருந்தது என்ற ஒரு புகழ்பெற்ற கவிதை அங்கே உள்ள அறை தான். அந்த சமயத்தில் நீ இப்படிலாம் இருக்கப்படாது, நீ கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லி அத்தை அம்மாவும் அவங்களும் நாங்களும் பொண்ணு பார்க்குறோம், வேற வேற உனக்கு யார் இருக்கிற பொண்ணு பார்க்குறவங்க அவங்ககிட்ட சொல்லுவோம்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு அவரு திருமணம் வந்து அவரு படிக்கிறது இந்த தீர்மானம் வந்து நான் வந்து ஜனவரி 1983 கோயில்பட்டிக்கு டிரான்ஸ்ஃபரில் போனோம்னா ஒரு நவம்பரில் பேசி திருமணம் வந்து உறுதியாகிவிட்டு தூத்துக்குடியில் எங்கள் அத்தையுடைய ஒரு தெரிந்தவங்க ஒரு பெண் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் மேரேஜ் திருமணம் வந்து தூத்துக்குடியில் நடந்தது. அதுக்கெல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் முதல் விருந்து எங்கள் வீட்டில் சாப்பிடணும். எங்கள் மனைவியெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். சொந்தக்காரங்க இல்லை, இவங்க இல்லை, யாரோ எழுத்தாளர்ன்றீங்க, ஆனால் அப்பான்றீங்க அம்மான்றீங்க, ஒன்றும் புரியலன்னு சொல்லி. ஆனால் இவ்வளோ ஒரு அருமையான விருந்து நம்ம வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னாங்க. அந்த திருமணம் முடிந்த உடனே முதல் ஒரு 3வது நாளோ 4வது நாளோ ஒரு அருமையான விருந்து கொடுத்திருந்தார். ஆனால் அது எல்லாம் விட முக்கியமானது இல்லை, அவருடைய ரசனை இருக்கு. பிரதானமாக வந்து இசை பற்றிய ஒரு ஒரு பெரிய ரசனை வந்து விளாத்திலம் சுவாமிகள்லாம் எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. எனக்குலாம் தெரியாது. இந்த விளாத்திலம் பக்கத்தில் தான் எங்கள் அம்மாவுடைய ஊர் வேலடிப்பட்டின்னு ஒரு கிராமம் வந்து இந்த பேர்லவன்பட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பக்கம் அந்த சாலையில் இருக்கு. அப்படி இருந்துமே எனக்கு வந்து விளாத்திலம் சாமிகள் பற்றி தெரியாது. கீரா வீட்டில் வந்து ரெக்கார்டு வச்சிருந்தார், இந்த எல்பி ரெக்கார்டே வச்சிருந்தார். அப்போ அந்த சுற்றி ஒரு 2 நிமிஷமும் 3 மினிட்ஸ் தான் ஓடும். அது அந்த குரல் கேட்டோம்னா அப்புறம் கதையாக சொல்லுவார், கசிதமாக சொல்லுவார். அப்புறம் விளாத்திலம் போகும்போதெல்லாம் அந்த அரண்மனை விளாத்திலம் அவங்க ஒரு அரண்மனையை சேர்ந்தவங்க ராஜா தான். இந்த அரண்மனையை வந்து பார்க்கறது அது மாதிரி. இந்த வெட்ட வழியில் ஒரு அந்த அந்த படிமம் உருவானதே கீரா அவங்களுடைய வீட்டில் வச்சுதான். வெட்ட வழியில் ஒரு இசை வந்து எப்பயும் எங்கள் கரசுக்காட்டில் வந்து மிதந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த ஒளி காணல் வரி வந்து போயிட்டு இருக்குங்க. வெயில் வந்து காணலாக அப்படியே அலையா போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து எல்லா பக்கமும் பார்க்கலாம். எட்டயபுரம் டு அந்த சாலையில் வரும்பொழுது 360 டிகிரி வந்து பூமி வட்டமாக இருக்கிறத பார்க்கலாம் நீங்கள். அப்போ அந்த காணல் நீருடைய அந்த அலையோட ஒரு வெட்ட வெளியுடைய ஒரு யாருக்கு அதுக்கும் கேட்காத ஒரு இசை வந்து எங்களுக்கு கேட்கறதுக்கு காரணம் கீரா தான். அவங்க உடைய கேட்டு வாரு அப்படிம்பார். பார்த்தா உண்மையிலேயே ஒரு இசை கேட்கும். ஒரு ரொம்ப ரொம்ப நம்முடைய அந்தரங்கத்தில் நம்முடைய உள்ளுக்குள்ள உள்ள இந்த அகத்தை முழுக்க மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய பேரனுபவம் வந்து எங்களுக்கு அந்த கசுக்காட்டில் வந்து கிடைச்சது. அது எல்லாம் கீரா அவங்கெல்லாம் காட்டின அனுபவம் தான். அப்புறம் விதமான சமையல் சாப்பாடு அதையெல்லாம் வந்து நிறைய பேசிக்கிட்டே இருக்கும். அப்போதான் அந்த கரிசல் சொல் அகராதி எல்லாம் போடணும் அப்படின்னு எல்லாம் பெரிய பெரிய திட்டம்லாம் நிறையா வச்சோம். நாங்கள் வந்து என்னால் முடிஞ்சது கி ராஜநாராயணியம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. நண்பர்களுக்கெல்லாம் இந்த கட்டுரைகள் வாங்கி அவருடைய அந்த இதுக்கு மீரா அவங்கள்ட்ட கொடுத்து மீரா பேரையே போட்டு அவங்களே ஒரு அருமையான புக்காச்சு. அது ஒன்று முடிந்தது. அப்புறம் ஆப்பிரிக்காவுடைய பிளாக் இந்த கருப்பு இலக்கியத்தையும் நம்முடைய கரிசல் இலக்கியத்தையும் ஒப்பிட்டு நீ என்ன பேசிகிட்டே இருக்க, ஆனால் எழுதவே மாட்டேங்க நிறுத்திட்டுனாப்புல இன்னும் எழுதலை வந்து கருப்பு இலக்கியம் அது கொஞ்சம் வேறுபட்டது. ஆனால் இந்த நிலம் சார்ந்து இந்த வாழ்க்கை சார்ந்து
அடிப்படை தேவைகளுக்கான போராட்டங்கள் சார்ந்து பார்த்தோம்னா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இங்கே இங்கே வந்து சாதியம் இருக்கிறதாங்க, அங்கே வந்து நிறம், வெள்ளை கருப்பு நிறம். ஆனால் இது இவற்றெல்லாம் விட கொடுமையானது அங்கிருந்து கொள்றது, மொத்தமாக ஒரு ஒரே கிராமத்தையே அழிக்கிறது, அது கைப்பற்றுறது, அவங்கள அடிமைகள் மாதிரி போட்டில் ஏற்றி படகுல ஏற்றி கொண்டு போகிறது. இங்கே பாருங்க, இந்த பிரிட்டிஷோடைய ஏகாதிபத்தியம் எப்படி இருந்தது அப்படின்னா, வேர்ல்டு மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் வந்து எங்கேயோ கிடக்கும், ஆப்பிரிக்கா கீழே இருக்கும். அங்கே போய் இந்த அடிமைகளை அவங்கள ஏற்றிக்கிட்டு வெஸ்ட் இண்டீஸ் தீவு வந்து இந்த பக்கம் அமெரிக்கா, அந்த இங்கே உலக மேப்பை பார்த்தீங்கன்னா வினோதம் பார்க்கும். இவ்வளவு தூரமாக அவங்க கடலில் பயணம் பண்ணாங்க. எங்கே பண்ணாங்க? 16 பேர் ஒரு படகுல போகிறாங்கன்னா ஒரு 6 பேர் தான் அங்கே போய் உயிரோடு போய் சேருவாங்க, மற்றவங்களாம் செத்து போவாங்க. இப்படி அதனால இந்த பிஜி தீவில் கண்ணீர் விட்டு கரும்பு தோட்டத்தில் கண்ணீர் விடுற கதையெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். இந்த கரிசல் அந்த மக்கள் தான் அங்கே போனவங்க, இந்த பிஜி தீவுக்கெல்லாம் போனவங்க, அந்த ஆப்பிரிக்க மக்களோட சேர்ந்து போனவங்கள எங்கள் பகுதி மக்கள் தான். ஏன்னா மன்னார் வளைகுடா அந்த கடல் இருக்கு இல்லையா, அதாவது வேம்பாறு, அந்த தூத்துக்குடி தாண்டி இந்த பக்கம் தூத்துக்குடியிலேருந்து வடக்க வர ஒரு ராமேஸ்வரம் வரைக்கும் ஒரு பெரிய கடற்கரை, அதுதான் மன்னார் வளைகுடா என்று சொல்லுவாங்க. அங்கே நிறைய கிராமங்களில் ஒரு இந்த படகு தளம், படகு துறைமுகம் அதெல்லாம் வந்து இருந்திருக்கு. பாண்டிய நாடு வந்து கடலில் போய் முத்து எடுத்தாங்க, கடலில் போய் யவனர்கள் கிரேக்கம்லாம் போனாங்கன்னா எங்கே அந்த மன்னார் வளைகுடா கடற்கரை வழியே தான் அவங்க வந்து போனாங்க. அதனுடைய இதுதான் வந்து அந்த பக்கம் தொண்டி, முசிறி, அப்புறம் அதிராம்பட்டினம், அது அப்படியே பாண்டிச்சேரி வரைக்கும் போகும் அந்த கடற்கரை. ராமேஸ்வரம் வரை உள்ளதை மன்னார் வளைகுடான்னு சொல்றோம். அந்த இதெல்லாம் வந்து ஒரு இப்போ அப்போது விளாத்திக்குளம் பக்கத்தில் சூரங்குடின்னு ஒரு ஊர், அங்கே சூரங்குடி முத்தரசு அவங்கெல்லாம் இந்த மாதிரி கீரை பார்க்க வருவாங்க. அப்போ அந்த நிலம் வந்து எங்களுக்கு வந்து நல்ல அறிமுகமாச்சு. வேம்பாறுலேருந்து மீன் கருவாடெல்லாம் எங்கள் ஊருக்கு வரும். ஆனால் அந்த வேம்பாறுன்ற ஊருக்கு நாங்கள் போனதே இல்லை. கீரா மூலமாக அந்த கிடைத்த அந்த தோழர்கள் அவங்க தான் வந்து அந்த வேம்பாறு கூட்டிட்டு, அது வந்து ஒரு கரிசல் பகுதியினுடைய கடல் பகுதி. இந்த மாதிரி ஒரு ஜாகிரபி, அதாவது இந்த புவியியலை வந்து மிக அருமையான முறையில் கலையோட சேர்த்து எப்படி பார்க்கறது என்ற அந்த ஒரு பெரிய பார்வை இருக்கு இல்லையா, அது வந்து கீரா மூலம் தான் கிடைச்சிது. அப்புறம் இந்த கிராமிய மக்களுக்குன்னே இந்த சில சிறப்பான பழக்க வழக்கங்கள், பேச்சு இதெல்லாம் இருக்க முடியும். அதெல்லாம் வந்து எப்படி நல்ல விதமாக அங்கே ஊரில் வந்து நிறையா ரொம்ப ஒரு மோசமான முறையில் வந்து சித்தரிப்பாங்க, ஜாதிய ரீதியாக ரொம்ப புண்படுற மாதிரியான இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு மேன்மையான முறைகளை எப்படி அணுகிறது, அதெல்லாம் வந்து இந்த கூலசாமி மூலமாக கீரா கூலசாமி இவருடைய அந்த இலக்கியம் மூலமாக எங்கள் எல்லாருக்கும் கிடைச்சிது. அதனால தான் பூமணி தமிழ் செல்வன்லாம் இன்னும் முன்னத்தையர்னு சொல்கிறோம், இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்னைய பற்றியில் உள்ள பர்சனலாக ரொம்ப அந்யோன்யமான ஒரு அப்பா ஆனதுனால 302 வார்த்தையெல்லாம் பயன்படுத்த மாட்டேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, ஒரு வழிகாட்டி வந்து அவர் மூலமாக வந்து கலாப்பிரியா, கல்யாண்ஜி, வண்ணநிலவன் அவங்கெல்லாம் வந்து பழக்கானாங்க. அப்புறம் திருநெல்வேலிக்கு ஒரு முறை வந்து நான் அவர் கூடவே பயணம் பண்ணி வனமாமலை அவர்களை வந்து பார்க்க முடிஞ்சது. வனமாமலையுடைய அந்த நாட்டுப்புற இலக்கிய வேலைகளெல்லாம் வந்து காமிச்சாரு. அவங்க கூட வந்து பேச முடிஞ்சது. எப்போ போனாலும் வனமாமலை கூட ஒரு நல்ல ஒரு உரையாடல் காத்திருக்கும். வந்து பெரும்பாலும் மொழி சார்ந்தோ அல்லது
நாட்டார் தெய்வங்கள், நாட்டார் அந்த நம்பிக்கைகள் சார்ந்தோ ஒரு ரொம்ப ஆழமான உரையாடலாம் அவர் வந்து எழுப்பிடுவார். அந்த மாதிரி அந்த அப்போ வந்து அந்த நாட்டார்ன்ற சொல்லே இல்லை. அப்போ அந்த 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 சமயத்துல அதுக்கு பிறகுதான் வந்து இந்த எங்க காலேஜ்ல சேவியஸ் கல்லூரியில் அந்த நாட்டார் வழக்காற்றியல் மையம் ஃபோக்லோர் சென்டர் அதுக்கு பிறகுதான் போன பிறகுதான் அதுக்கு பிறகுதான் அந்த சொல்லையே வந்து பயன்படுத்துறாங்க. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் வனமாமலை வந்து ஒரு நிறைய அந்த கதை பாடல்கள் எல்லாத்தையும் வந்து சேகரித்து அதே மாதிரி இதில் தான் அந்த கீரா வந்து அவங்க இந்த கரிசல் சொல்ல கராதி இது பண்ணாங்க. இன்னும் அங்கே உள்ள பழமொழிகளுடைய அகராதி என்னெல்லாம் அந்த கரிசல் விளையாட்டுகள் பற்றி ஒரு தனி நூலே எழுதணும்னு திட்டம் போட்டோம். அதுவும் கொஞ்சம் பாதையில் நின்றுச்சு. நம்ம அப்புறம் லைஃப் வந்து எங்கெங்கேயே கூட்டிகிட்டு போகுது. இதில் வந்து ஒரு அதே மாதிரி தென்காசியில் அவருடைய அவர் பேர் மறந்துட்டேனே. அவர் டிகேசி 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 பற்றி கதை ரொம்ப ரொம்ப ஏகப்பட்ட கதை சொல்லுவார். ரொம்ப அருமையாக இருக்கும். இவ்வளோ ஒரு வாழ்க்கை லைஃபினுடைய அவர் வந்து ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த மாம்பழம் எந்த தோட்டத்தில் எந்த மரத்தில் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு வரான். அப்படியெல்லாம் ஒரு நுண்ணறிவு நமக்கெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. இப்போ எந்த ஊர்னு சொல்லதே கஷ்டம். எந்த தோட்டத்தில் எந்த மரத்தில் சொல்லி ஒரு ஏன்னா அவங்களுடைய ரசனை அந்த மாதிரி வந்து எப்பயும் சதா ஒரு 50 பேர் ஒரு 20லேருந்து 50 பேர் அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய ஆச்சரியமா இருந்தது. உண்மையிலேயே அந்த சமயங்களில் உணவு தானியம் உடைய உற்பத்தி நமக்கு ரொம்ப குறைவு தான். நம்ம ஒரு அந்த கரிசல் வட்டாரத்தில் ரொம்ப வனம் பார்த்த பூமியாங்கட்டி சோளம் இந்த மாதிரி குதிரைவாளி வரகு இந்த மாதிரி தானியங்கள் தான் விளையும் வந்து நெல்லெல்லாம் கிடையாது. எங்க நல்லா வந்து ரொம்ப கொஞ்சமாக ஒரு கண்ணாயை ஒட்டி கொஞ்சம் ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கரில் ஒரு வயல் இருக்கும். அது கம்பாங்க நிறையும் போது தான் அந்த வயலில் வந்து நெல் பயிரிடுவாங்க. அது அவங்க வயக்காடு யாருக்கு இருக்கோ அவங்க வீட்டுக்கே சரியா போயிடும். அது அவங்க அந்த குடும்பத்துக்கே. அது மாதிரி இந்த உணவு தானியம் வந்து ரொம்ப குறைவு தான். அதனால அப்போ வந்து இந்த அன்னதானம் இந்த சாப்பாடு போடுறது, இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போனால் ஒரு கம்மங்கஞ்சி ஒரு மோர் விட்டு கரைச்சி ஒரு சொம்பு பிடிக்க தரதில்ல அதெல்லாம் வந்து ஒரு உண்மையிலே இப்போ பார்க்கும்போது ரொம்ப அல்ப விஷயமா தெரியும் வந்து. ஆனால் அப்போ வந்து அது ஒரு பெரிய 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 கொடை தான். அது அப்படியான அந்த நல்ல மனசுகள்லாம் இருக்கும். அது இருந்தது. அதையும் தாண்டி அப்புறம் அது ஆனால் நம்ம எப்பயாவது ஒரு நீர்ப்பாசன வசதி அந்த கஷ்டக்காட்டுக்கு கிடைக்குமா, ஏதாவது ஒரு ஆறு ஒரு யாராவது வெட்டி கட்டி கொண்டு வந்து இந்த பக்கம் கால்வாயை கட்டி இந்த பகுதியை செழிப்பாட்டுருவாங்களாம் நாங்கள் நிறையா பேசிக்கிறோம். நாங்களோட ஒரு கவிதையில் வந்து நாங்களே வெட்டிய ஜெட்னி ஆறுகளில் நீர் வழிந்து நிரம்பும்லாம் கவிதை நான் எழுதியிருக்கேன். அந்த ஆறுகள் ஜென்னி ஆறுன்னு பேரெல்லாம் கூட வச்சிருக்கோம். இன்னும் இது நாள் வரைக்கும் வரல. காமராஜர் பேரில் வந்து பகுதி அவர் வந்து அந்த வாசுதேவனில் ஒரு அணைக்கட்டு, அதுக்கப்புறம் அந்த பக்கம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள பெரிய அணைக்கட்டு, இதுங்களெல்லாம் வந்து ஒரு அந்த பக்கம் போகிற கேரளா பகுதி போகிற தண்ணியை விட்டுறலாம். இந்த பக்கம் நம்ம கிழக்கு பக்கம் வந்து போகிற அந்த தண்ணி மட்டுமாவது எங்களுக்கு கொடுங்க. எங்களுக்கு வந்து அர்ச்சனா நதி, அந்த வைப்பாறு, குண்டாறு என்ற ஒரு 3 ஆறுகள் வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து கிழக்க அவங்களாம் வந்து அதெல்லாம் வந்து காட்டாறுன்றாங்க. மழை பெஞ்சாலும் தண்ணி எப்பயாவது தண்ணி வரும். திடீர்னு பெரிய பெரிய வெள்ளம்லாம் வந்துடும். அது எப்போன்னா அவங்க இடுக்கி அந்த பக்கம் உள்ள அந்த டேம்லாம் உடையாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அப்போ வந்து விட்டுருவாங்க. அப்போது காமாட்சியில் ஒரு பெரிய கொடுத்த திட்டத்தை வந்து கேரள அரசாங்கம் வந்து அனுப்பவே இல்லை. மைய அரசுக்கு அனுப்பவே இல்லை. அவங்க அதை வந்து அவங்க ஏற்றுக்கவே இல்லை. காங்கிரஸ் பீரியட்லேயும் ஏற்றுக்கல, கம்யூனிஸ்ட்
பீரியட்லேயும் எடுத்துக்கல. ஸ்டில் இன்னுமே அந்த திட்டம் வந்து நடப்பில் தான் வந்து போடப்பட்டிருக்கிறது. இப்போ அண்மையில் ஏற்பட்ட அந்த கேரள பகுதி வெள்ளங்கள் அதெல்லாம் கூட வந்து தடுத்திருக்க முடியும். இந்த காமராஜர் திட்டத்தை வந்து அவங்க ஏற்று செயல்படுத்தி இப்போ இதெல்லாம் கீழாவும் நாங்களும் பேசணும். அதனால தான் எனக்கு எனக்கு இவ்வளவு டீட்டெயிலாக தெரியுது. காரணம் வந்து அந்த திட்டத்தை அவங்க ஏற்றுக்கொண்டு இருந்தாங்கன்னா கேரள பகுதியிலேயே இப்போ வர அந்த வெள்ளம், இந்த நிலச்சரிவு, இப்போ வயநாடு நிலச்சரிவு, வயநாடுன்றதெல்லாம் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா பொற்றை காட்டுன்னு ஒருத்தர் வந்து விஷக்கண்ணி அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அது அந்த நாவல் கீரா வீட்டில் தான் படித்தேன். அதை வந்து நம்ம தமிழில் குறிஞ்சி வேலன் மொழிபெயர்த்திருப்பாங்க. அது வந்து அப்போது அந்த வயநாடு பகுதியை வந்து மலபார் பகுதின்னு சொல்லுவாங்க. மலபார் பகுதியில் வந்து மனித குடியேற்றமே கிடையாது. எப்படின்னா ஒரு அப்போதான் அந்த ரப்பர் மரம், இந்த மரம்லாம் வைக்கும்போது ஒரு பெரிய பெரிய கொசு, ஒரு ஒரு ஈயை விட பெருசாக இருக்கும் கொசும்பாங்க. இந்த கொசு கடித்து மலேரியா காய்ச்சல் வந்து நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. ஒரு 100 பேர் ஒரு கிராமத்துல இருந்து அந்த ஊரில் மலபாருக்கு பிழைக்க ரப்பர் தோட்டத்துக்கு வேலை செய்ய போகிறாங்கன்னா ஒரு ஒரு 50 பேர் செத்து போயிடுவாங்க. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு இடம் வந்து இன்னைக்கு சுற்றுலா தலமாக மாறிடுச்சு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! இவங்களாம் படிக்கும்போது பெரிய பெரிய ஆச்சரியமா இருந்தது. என்னடா நம்ம ஒற்றைக்காடுடைய விஷக்கண்ணியில் படித்த அந்த மலபார் பகுதி இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சொல்லுவாங்க, வயநாடுக்கு நான் டூர் போகிறேன்னு சொல்லி. அப்போ வயநாடுன்னா என்னன்னு தெரியாது. அப்புறம் அந்த பெரிய நிலச்சரிவு பிறகுதான் இந்த வயநாடு எங்கே இருக்குன்னு பார்த்தா அது பழைய அந்த ஒற்றைக்காட்டு நாவல் வர்ற பகுதியில் தான் வந்து இருக்குது. இப்போ திரும்பவும் நம்ம திரும்பவும் இடைச்சவலுக்குள்ளே போகலாம். இடைச்சவலில் வந்து என்னாச்சு அப்படின்னா ஒரு சமயத்தில் நாங்களாம் குழப்ப தேடி சென்னைக்கு அங்கங்கன்னு ஓடி போயிட்டோம். அப்போது உண்மையிலேயே அந்த வறட்சி வந்து எப்படின்னா ஒரு ஆண்டு மழை பெய்யும், அப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு திரும்ப மழை இல்லாமல் போயிடும். அப்புறம் திரும்ப ஒரு வருஷம் மழை பெய்யும். அப்புறம் திரும்பவும் ஏதோ ஒரு காலத்தில் வந்து மாதம் மாதிரிலாம் பெஞ்சிருக்கு. எப்போ பெஞ்சிருக்கு அப்படின்னா வந்து இந்த பொள்ளாச்சி அல்லது இந்த சின்னமனூர், அந்த கம்பம் பகுதியில் எல்லாம் அந்த டீ எஸ்டேட் வர்றதுக்கு முந்தி இப்போ காடுகள் வந்து இருந்திருக்கு. அந்த காடுகள்லாம் அந்த ஆங்கிலேயர் வருகையால் வந்து அழிக்கப்பட்டு அங்கெல்லாம் ரோடு போட்டு அங்கே ஒரு பெரிய பெரிய டீ எஸ்டேட்டுகள்லாம் வந்து அதுலேயும் போய் விழுந்து உழைச்சி செத்தது நம்ம ஜனங்கள் தான், நம்ம மக்கள் தான். அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கிழக்கு பகுதி மூலமாக வந்து கிழக்கு பகுதி முழுவதுமாக மொட்டையடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மழைப்பொழிவு நின்றுச்சு. இது வந்து யாருக்குமே வெளியே தெரியாது இல்லையா? இந்த மாதிரி இந்த டீ எஸ்டேட் வந்ததுன்னு எல்லாம் கொண்டாட தான் செஞ்சாங்க. நம்ம டீ நம்ம ஊர்லேயும் விளையுது. டீ நமக்கு யாருக்கு பிடிக்க தெரியும்? கீரை தான் அந்த கதையை சொல்லுவாப்புல. எப்படின்னா அவங்க கோயில்பட்டியில் அந்த அதிகாலையில் ஒரு பெரிய வண்டியில் ஒரு நிறையா ட்ரம்மாக டீ போட்டு தெருவாக போவாங்களாம். கொண்டு போய் ஓசி டீ எல்லாரும் குடிங்கன்னு சொல்லி ஓசியில் டீ குடிக்க சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து அதை டீ ஒரு பாக்கெட்டில் போட்டு 1 ரூபா, அரை அணா, 4 சொல்லி விற்க ஆரம்பிச்சாங்க. இவ்வளோ பெரிய அந்த டீ வணிகம் வந்து வரப்போய் தான் எங்களுடைய கர்சல் பகுதி, எங்களுடைய அந்த சாத்தூர், சிவகாசி அந்த பக்கம்லாம் வறண்ட பகுதியாக ரொம்ப மாறினது. இந்த மாதம் மாதிரி மழை பெய்து வந்து ஒரு கதை ஆயிடுச்சு, ஒரு நாட்டார் பாடல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, காலமும் வரலாறு வந்து எப்படியெல்லாம் ஒரு ஆக்குதுன்னு சொல்லி. சரி, அப்புறம் இப்போ ஒரு கொஞ்சம் அந்த 1980-90 பாக்கில் வந்து இருக்கன்குடி டேம் ஒரு டேம் கட்ட போகிறோம். சரி, கட்டினாங்க, நல்லா இருக்கும். பரவாயில்ல, இருக்கன்குடியில் டேம் வரும். டேம்க்கு தண்ணி எப்படி வரும்? அதான் தெரியல, இன்னும் தெரியாத புது ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு அந்த கேரளா இப்போ பெரிய வெள்ளமெல்லாம் போச்சு இல்லையா? அந்த சமயத்தில் அந்த தண்ணி தானே உடைஞ்சு தானே வந்து எங்கள் இருக்கன்குடி அணை வந்து நிரம்பியது. இருக்கன்குடி அணை நிரம்பிய போது எங்கள் வெம்பூரில் உள்ள கிணறுகள்லாம் வந்து
2 அடியில கையை வச்சு தொடுற மாதிரி தண்ணி மட்டம் நீர் மட்டம் வந்து உயர்ந்தது. இந்த இப்படியான ஒரு கிட்டத்தட்ட கரிசலுடைய புவியியல், அந்த நீர் மேலாண்மை, அந்த கிராமத்து மக்களுடைய அந்த பண்பாடு, அவங்க மொழியினுடைய ஒரு 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 அதை ஒரு நல்ல விதமாக ரசிக்கும் அந்த கேட்கும்படி ஒரு பக்குவம், அப்புறம் இந்த பல்வேறு மக்கள் மத்தியிலையும் மிகுந்த மிகுந்த பொறுமையுடனும் மிகுந்த ஒரு வெறுப்பு இல்லாமலும் வாழ்வது, இப்படியான ஒரு நல்ல ஒரு லைஃப், ஒரு வாழ்க்கை அடிப்படையை வந்து கற்றுக் கொடுத்தது வந்து அந்த கீராவுடைய கதைகளும் ஸ்டோரி. கீராவுடைய கதையெல்லாம் நான் ரொம்ப சின்ன பையனாக நிறைய படிச்சுட்டேன். ஏன்னா அதுக்கு அந்த கதையை வாசிக்கிறதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி கதவுல அதே மாதிரி விளையாண்ட பையன் தான் நான். அதனால அந்த கதை என்னடா நம்ம ஊர் கதை இப்படி நம்ம கதவு கதை அந்த கதவு கதையை எப்படி பிரசுரமாச்சு, எப்படி பரிசு வாங்குச்சு அப்படின்லாம் நைனா கதையா சொல்லுவாங்க. உங்களோட சாத்தூர்ல இருந்து தான் அந்த யாரோ ஒருத்தர் நைனான்னு சொல்லக்கூடாது, அது சாதிய சொல் அப்படின்னாரு. என்னடா அம்பா இருக்கு, மங்கோலியா நாட்டுல ஒருத்தன் அப்பாவை என்ன மைனா அப்படின்னு கூப்பிட்டா நம்ம என்ன செய்ய முடியும்? அது அது மாதிரிதான் சொல்லி போப்பு தான் சண்டைக்கு வந்தாரு என் கூட. சரி பரவாயில்லப்பா, நீ என்ன சொல்றியோ அப்படியே கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நைனான்னு நாங்கள் கூப்பிடுறது எங்களுடைய 1970களில். இந்த பையன்லாம் வந்து 90ல் தான் பிறந்திருப்பாரு. அதனால பழச நாங்கள் பிறந்ததெல்லாம் பார்க்க முடியுமா? முடியாது. நாங்கள் எப்படி பேசணுமோ அப்படி பேசிட்டு போகிறோம், உள்ள வரைக்கும் பேசிட்டு போகிறோம். அந்த நீ அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத, நீ உன்னுடைய போராட்டத்தை நடத்து, அப்படிதான் வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருக்கோம். ஒரு அது மாதிரி இந்த கீரை நிறைய இது மாதிரி ஏதோ ஒரு ஊர்ல இருந்து பெரிய வழக்கெல்லாம் போட்டு ரொம்ப காயப்படுத்தினாங்க. ரொம்ப நொந்து போயிருந்தார். இப்படி இல்லாம பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா அவர் எழுதின எந்த கதைகளையுமே வந்து சாதியத்தை ஆதரிக்கிற மாதிரியான கதைகள் ஒரு கதையும் கிடையாது. யாராவது நீங்க வந்து காமிங்க பார்க்கலாம். இப்படி வந்து ஒரு சவாலாவே நாங்கள் வந்து விட்டுருக்கோம். அப்படியெல்லாம் எந்த கதையும் நம்ம நிரூபிக்க முடியாது. ஏன்னா கீராவுடைய கதைகள் எல்லா கதையிலுமே வந்து அந்த மனிதம், ஹியூமானிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அது அப்படியே வலிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும். வரிகை எல்லா வரிகளையுமே இருக்கும். இப்போ அவர் எழுதின அந்த எல்லா சிறுகதைகள் தான் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். வந்து இந்த கடை குறுநாவல்லாம் ஒரு ரொம்ப அருமையான படைப்பு. அது ரொம்ப அபூர்வமான படைப்பு. எப்படின்னா நான் சோவியத்தில் அப்போ வந்து சோவியத் இலக்கியம் எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அந்த சமயங்களில் ஜமீலா, இந்த முதலாசிரியர், இந்த மாதிரி அதெல்லாம் படிச்சு. அப்புறம் கேரளாவில் பஷீர்லாம் அறிமுகமானார். பஷீருடைய அந்த இளம்பருவத்து தோழி அந்த நாவல்லாம் படிச்சுட்டு அதே மாதிரிலாம் எழுதணும் இல்லையே ஒரு இது வந்தப்போ தான் அந்த கடை நாவல் குறுநாவல் எழுதுனாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கிளாசிக்கல் செவ்வியல் அந்த இது வந்து அந்த நாவலில் அருமையாக கிடைச்சது. ஒரு 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 இடத்துலலாம் இந்த பூமியும் ஆகாயமும் எப்படி சேர்ந்து சுழலும், அந்த விண்வெளிக்கு நம்ம போயிடுவோம். அந்த செவனி அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் உள்ள அந்த அனுபவம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படியெல்லாம் மாறும். ரொம்ப இயல்பான கவிதையாக வந்து அந்த நாவலில் வந்து வந்திருக்கு. இது எல்லாமே அந்த செவியல் உடைய நிறையா படித்து வாசித்து அனுபவித்து அவரளவுக்கு நம்மளால் வந்து அனுபவிக்க முடியாத ஒரு காலகட்டத்துக்கு நம்மெல்லாம் வந்துட்டோம். நம்முடைய இந்த நவீன இப்போ மாடர்னிட்டி அப்படின்றாங்க, நவீன காலம், அப்புறம் நவீனத்துக்கு பின் நவீன காலம், அப்புறம் பின் காலனியம். இந்த காலத்தில் வந்து அப்படி அவங்க நைனா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் போனது நம்மளுடைய இழப்பு தான், இதுதான் வந்து. இருந்தாலும் நாம் இதுலேயும் ஒரு சிறு சிறு நம்பிக்கை, சிறு சிறு ஒரு நல்ல இதை வந்து கட்டியெழுப்பி
தொடர்ந்து விடாம போயிட்டு தான் இருக்குது வந்து. கோயில்பட்டியில் உதயசங்கர் அவங்க புணங்கி அவங்க எல்லாம் எழுதுறாங்க. சௌத்தர்மன் எழுதுறாப்புல. எல்லாருமே எழுதுறது இல்லையா, ஏதாவது ஒரு நல்ல படைப்புகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது வந்து. இந்த மணிமாறன் ஒரு ஒரு அருமையான நல்ல விமர்சகராக இருக்காரு. இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து அந்த கீராவுடைய பாரம்பரியம் வந்து என்னைக்கும் விட்டு போகாம தொடர்ந்து இருந்ததுனால அதுதான் என்னுடைய வசதியா இருக்குது. என்னுடைய மிக ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், இந்த கீராவுடைய பாரம்பரியம் நாங்க தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. நாங்களே இல்லாம பண்ணாலும் எப்படியும் திரும்பவும் மீண்டும் மீண்டும் வரதான் செய்யுங்க. போதுமா சார்? ராம் சார். ரொம்ப அருமை. பல்வேறு தகவல்கள். அந்த 3 ஆறு, குண்டாறு, வைப்பாறு, அர்ஜுனான ஆறுன்றது ஏன் அந்த பகுதி இவ்வளவு வறண்டு போச்சு, டீ எஸ்டேட்னுடைய பாதிப்புகள் என்ன, டீ எஸ்டேட்டை பார்க்கும் போதெல்லாம் இங்க எல்லாம் பெரிய பெரிய மரம் இருந்திருக்குமே, அதெல்லாம் இன்னைக்கு காணமேன்ற எண்ணம் தான் வரும். அழகா இருக்கு டீ எஸ்டேட், ஆனா எவ்வளவு பெரிய மரங்களை காலி பண்ணிருப்பாங்க. அந்த பெரிய மரங்களோட மயானம் தான் அந்த டீ எஸ்டேட். எனக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். என்னடா நம்ம ஊர்ல எப்ப பார்த்தாலும் மாதம் மும்மாரி மழை பெஞ்சதுன்றாங்க, இப்ப ஏன்டா பெய்ய மாட்டேங்குது மழையே. அதெல்லாம் ஒரு எங்க தாத்தா வந்து தினமும் காலையில எழுந்தோன்னா முதல் வேலையா இந்த கிழக்கு ஈஸ்ட் ஸ்கை இருக்கு இல்லையா, கிழக்கு வானத்தை போய் பார்த்துட்டு வந்து சொல்லணும். கீழே அடியில கோபுரம் இருக்கா, கோபுரம் மாதிரி மேகம் இருந்ததுன்னா அது ஒரு மலை கருவம். அது நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டு அது மாதிரி தினமும் ஓடி ஓடி காலையில பார்த்துருப்பேன். ஒரு நாள் கூட அந்த கோபுரம் வரவே இல்லை. அவருடைய நிலைநிறுத்தல்னு ஒரு கதையில கூட வந்து சாமியாடி மழை வர்ற மாதிரி ஒரு கதை வரும். அதுல கூட மழை பெய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன எல்லாம் வரும்னு சொல்ல வைப்பாரு. இதெல்லாம் டீயும் நீங்க சொன்னீங்களே, அதையும் பதிவு பண்ணிருக்காரு ஒரு கதையில. முதல்ல வந்து சும்மா கொடுத்தாங்க, டீ குடிச்சு பாருன்னு குடிச்சிட்டு அடுத்து விளை வச்சாங்கன்றதெல்லாம். முழுக்க ஒரு மனிதாபிமானம் மிக்க மிக ரசனையான மனிதர் அவரு. அது வந்து பியாண்ட் எல்லாத்துக்கும் அப்பாலான உள்ள ஒரு மனித நிலை. அதை நம்ம வந்து அங்கீகரிக்கணும். கண்டிப்பா அதுக்குள்ள நம்ம வந்து எல்லாருமே அனுபவிக்கலாம். நிச்சயமா அவருடைய கதைகள் வந்து வாசிக்கிறதுக்கு தக்க கதைகள் எல்லாமே. ஒவ்வொரு கதையுமே ஒவ்வொரு அனுபவமா இருக்கும். இன்னைக்கு இந்த தம்பி இந்த கதையை இந்த குழுல உள்ளவங்க எல்லாருமே அந்த கதைய படிச்சுட்டு வந்துடுறாங்க. அவங்க ஒரு 2 தடவை படிச்சுறாங்க, சொல்லும் போது ஒரு தடவை கேக்குறாங்க, திருப்பி ஒரு விமர்சனம் வருது. அப்ப இந்த குழுல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த 80 கதைகளும் தரவாயிடுறாங்க. அப்படிதான் நம்ம இருக்கணும். இன்னைக்கு கூட நீங்க மனுச்ச உடனே இந்த கதையை படிச்ச நாளு நிறைய எனக்கு மறந்து போன சொற்கள்லாம் அதுல நிறைய இருக்கு. இப்ப இந்த பருத்தி மரிகை வந்தது பாரு. மரிகைன்றது என்னன்னா சாக்குகள். அடுத்து இன்னொரு பெரிய அது வந்து நாங்க தாட்டனோடு சொல்லுவாங்க. இப்ப எங்க ஊர்ல வந்து வத்தல் அதிகமா விளையும். வத்தலை வந்து அந்த மாதிரியான இந்த பருத்தியை கொண்டு போற அந்த மரிகையில தான் நாங்க வத்தலை வந்து சாத்தூருக்கு கொண்டு போவோம். வண்டி இருக்கும். சாத்தூர் தான் நியரஸ்ட் எங்களுக்கு கமிஷன் வண்டியா. எப்படின்னா இந்த கமிஷன் வண்டிக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, முதலே அந்த ஐப்பசி கார்த்திகை மாசத்துலயே வந்து பார்த்துருவாங்க யாரெல்லாம் மிளகா வந்து நட்டுருக்காங்க, பார்த்து அந்த தோட்டம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து ஒரு 500 ரூபா 600 ரூபா கடன் கொடுத்துட்டு வந்துருவாங்க. அப்ப அங்க போய் தான் நம்ம வந்து மத்தல வித்தாகணும். நான் அப்ப வந்து கல்லூரி மாணவன். அப்புறம் எங்க அப்பா வந்து நீதான் பெரிய நாட்டுல நீ போட ஆரம்பிப்பாரு. சரி என்ன நான் வருவேன். எங்களுக்கு வர்றது என்னன்னா பெரிய அங்க போனோம்னா சாத்தூர்ல வந்து சினிமா பார்க்கலாம். இப்ப இந்த எப்படின்னா இரவு ஒரு 7:30 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ்ல இந்த மேலே ஏற்றி கொண்டு போகலாம். அவங்க அவ்வளோ நேரம் நின்றுலாம் ஏற்றிக்கிடுவாங்க. அது மாதிரி அங்கே கடையில போய் இறக்கும் போதும் இறக்க சொல்லிடுவாங்க. அது அந்த கடையிலேருந்து ஆள் வந்து இறக்கிடுவாங்க வந்து. ஆனால் அங்கே கொண்டு போட்டுட்டு இந்த மாதிரி இந்த முனையிலலாம் பேர் அட்ரஸ் எழுதுவாங்க. வெம்பூர் கைஎஸ் அப்படின்னு பிறந்த ஒரு ப்ளூ கலர் மை வச்சிருப்பாங்க, பச்சை கலர் மை வச்சிருப்பாங்க. அதை வந்து எழுதிட்டு ஒரு ஓரம் அடிக்கி வச்சுட்டு அவ்வளோதான் நீங்கள் போகலான்றோம். நாங்கள் வந்து சினிமா பார்க்க போக வேண்டியதான். போய்
பரோட்டா குடல் கறியை சாப்பிட்டுட்டு சினிமா பார்த்துட்டு வரும்போது இரவு 1 மணி 12 மணிக்கு பிறகுதான் அந்த இது ஆரம்பிக்கும். கரெக்டாக நாங்கள் படம் முடிஞ்சு வரும்போது தான் அந்த விற்பனை அந்த எங்க வந்து வியாபாரிகள் வந்து டக்குன்னு ஒரு கை அள்ளுவாங்க. சரி, இது வந்து 850, இது வந்து 900, இது வந்து 600, இது என்ன, இது வந்து வத்தல் நல்லாவே இல்லை, ஒன்றுபடா அப்படின்னு அதை விட்டு அதை வாங்க மாட்டாங்க. அவ்வளோ மோசமானதுன்னா நமக்கு அந்த இது கட்டும் அப்படின்னா, சரிங்க நீங்கள் எடுத்துக்கோங்க, பில் போடுங்கன்னு சொல்லிடலாம், பணம் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னால் வேண்டாம் அப்படியே இருக்கட்டும், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு மார்க்கெட்டில் பார்த்துக்கலாம், அப்படி சில பேர் வச்சு விட்டுட்டு வருவாங்க. ஒரு ஒரு சந்தோஷமா ஒரு 4 மணி 5 மணிக்கு நல்லா புது தாளா பணமாக கொடுப்பாங்க. புது தாளா நிறைய தாள் வாங்கிட்டு ஒரு அந்த எம்எஸ் ஒரு சமூக நட கடையில் மிட்டாய் கடை சாத்தூர் சேவு எல்லாம் வாங்கிட்டு அப்படியே சந்தோஷமா 6 மணிக்கு போய் வீட்டுக்கு போய் எல்லாம் இறங்கிடுவோம். அது ஒரு வாழ்க்கை. நான் இன்னும் செய்யாம இருக்கிறது இல்லை. கீரா பத்தி இது வரைக்கும் எழுதவே இல்லை. அப்புறம் இந்த மாதிரியான சாத்தூர் லைஃப், இந்த லைஃப், அந்த இதெல்லாம் புனைவா வந்து எழுதலாம். எப்படியோ தெரியாம கவிதை எழுத ஆரம்பிச்சு அப்படியே வண்டி கவிதையிலேயே போயிருச்சு. இல்ல, கீரா வந்து பொதுவா கவிதை எழுதுறது வந்து உணர்வுல வெளியே சொல்ல முடியாது, உரைநடை எழுதுங்கன்னு எல்லாரையும் சொல்லியிருக்காரு. உங்களை சொல்லியிருக்காரா? நான் இப்ப கவிதை எழுதல. நான் திருமணம் முடிந்து எனக்கு ஒரு மகள் பிறந்தாப்புல. மகள் பிறந்த உடனே இந்த கோயில்பட்டி அந்த மேட்ல சேது மாதவன் ஒரு குழந்தை மருத்துவர் இருந்தாரு. அவர்கிட்ட எங்க பாப்பாவை நான் தூக்கிட்டு போவேன் காலையில. அப்போ என்னை திட்டே ஒரு நீ அங்க நிற்கும் போதே சிகரெட் வாசனை எனக்கு இங்க அடிக்குது, நீ இந்த பாப்பா வேற தோல்ல தூக்கிட்டு வர, உனக்கு அறிவே இல்லையா அப்படின்ப அப்படின்னு சொல்லிதான் அப்பதான் சிகரெட் நிப்பாட்டினேன். சிகரெட் நிறுத்தின உடனே பெரிய வெற்றிடம். அது அந்த இதை வந்து எப்படி எடுக்கட்டுன்னு தெரியல. அதுக்கு மேல கவிதை எழுதுனேன். இது எப்படி அப்படியே எழுதுன கவிதை தான் ஒரு 3 மாசத்துலயே ஒரு தொகுப்பு சேர்ந்துருச்சு. அதை வந்து ஒரு நோட்ல தச்சு எல்லாருக்கும் படிக்க கொடுத்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வந்து அந்த கவிதைகள் சுற்றில் இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் அதை வந்து நம்ம மாரிஸ் கொஞ்சம் வந்துட்டாப்புல, நம்ம புத்தகம் போடுவோங்க, நான் பேர மெட்ராஸுக்கு போறேன், ஒரு 800 ரூபா எப்படியாவது சேர்த்து கொடுங்க, கொண்டு போய் அடிச்சு கொண்டு வந்துடுறேன். நம்ம மாரிஸ் வந்து முதல் காட்டன் பாடல் தொகுப்பு வந்து நாங்கள் வந்து வீரசம் ஓவியர்கள்லாம் சென்னையுடைய அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பீரியட்ல நிறைய ஓவியர்கள் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அதாவது வீரசந்தானம் அவங்களாம் ஒரு நல்ல அழகான உண்மையிலேயே காற்று வீசுற மாதிரியே இருக்கும் அந்த படம். அந்த ஓவியம் ஒரு ஜன்னல்கள் வழியா காற்று வீசுற மாதிரி, ஏதாவது ஒரு அசைவு காமிச்சுதானே அந்த ஓவியம் காட்டுற மாதிரி தெரியும். அதனால அந்த ஒரு பூவெல்லாம் அப்படியே வர மாதிரியே அப்படி போட்டு முதல் தொகுப்பு வந்தது. அது நல்லா பரவாயில்ல பேசப்பட்டுச்சு அந்த சமயத்துல வந்து. அப்படியே கவிஞர். ரொம்ப அருமை சார். இன்னைக்கு வந்து உங்களுடைய பல்வேறு அனுபவங்களை சொல்லியிருக்கீங்க. இன்னும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அடுத்து ஒரு நிகழ்வு வந்து கரிசல் அனுபவங்களை, கீராவும் தாண்டி உங்களுடைய கரிசல் அனுபவங்களை பேசுவதற்கு நாம் ஒரு அரங்கை ஏற்படுத்தலாம். நன்றி சார். நன்றி. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். கதை சொல்லிக்கிறேன். கதை சொல்லி வாங்க மனோ, வந்து கதையை சொல்லுங்க. சொல்லுங்க. தந்தை ஆகத்யாகதான் விருந்தாளர் ராஜநாதன் கதை குறித்த என்னாலும் ஒரு கதை புகழை தொடர் 82ஆம் நாள் இன்று இணைய வழியில் இணைந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது முதற்கு நாடகத்தில் பெருமகிழ்ச்சி உற்சாகப் போகிறேன். இன்றைய கதை தலைப்பு ஓட்டம். வேம்புலுக்கு இப்ப எங்க போறதுன்னு தெரியவில்லை. அவனுக்கு கால் பணம் போட்டு நடந்து கொண்டிருக்கான். வேப்ப மரங்கள்லாம் பூத்து இருந்தது, கருவேப்பிலை கூட கொத்தாய் பூத்து கொண்டிருந்தது. அது ஒரு கொத்தை எடுத்து முடிச்சுக்கலாம். கருவேப்பிலை பூமத்தி எவ்வளவு மனமாக இருக்குது இப்பதான் தெரிகிறது. அப்போது ஒரு பூமத்தை திருப்பி முகந்த கொண்டே நடக்கலாம். குளத்தங்களை கடக்கும் போது கருவேப்பிலை கொத்தை தூக்கி வைக்கிறான். வந்து
மீன் வந்து அதை முகந்து பார்த்து கொண்டு இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று பார்க்குது. வேம்புல வந்து வேம்பு ரோட்டை நடக்கலாம். சித்திரைகள் வந்து மனிதது மலைகள் ஏறி கொண்ட வரிசை வண்டிகள் வந்து போய் கொண்டே இருக்குது. என்ன தம்பி சீர்திருத்தா என்று வண்டி கதை கட்டார்கள். ஆமா, தலையாட்டி கொண்டு சீர்திருத்தத்தை நிறுத்தவில்லை. எவ்வளவு நல்லவராக இருக்க அந்த மாமா அம்மா அவருக்கு கொடுக்கும் திற்பனைகளிலிருந்து கொஞ்சம் எடுத்து தனக்கும் பிரியமாக கொடுப்பாரு. துப்பால் மதுரை கூட சொல்ல முடியவில்லை. இந்த மாதிரி இல்லை. அவளோடு மாவாட்டும் போது தோசை மாவை தள்ளி விட்டு கொண்டே வருவான். மதுரை வந்து இவனை நம்மட்டு பொண்ணையோடு பார்த்து கொண்டிருப்பான். அந்த பாடலை புரிந்து கொள்ள முடியாத அவனுக்கு மனசுக்குள்ள ஒரே திடுக்கட்டு ஏற்படுகிறது. மதுரை வழக்கம் போல இருக்கக்கூடாதா? மாவை தள்ளி கொண்டே வரும்போது அப்பக்கம் கையை கொண்டு போகும்போது என்னவோ போல இருக்கும். அது மேல பொன்வாழை வந்து அவன் மேல வீசும்போது என்ன பொம்பளை மாதிரி தான் நோக்கப்படுகிற பட்டம் பட்டப்பிள்ளையோ ஆயத்தம் என்று இருந்தது. காலை சீக்கிரமும் எழுந்திருக்க முடிகிறது. அப்போது நன்றாக விடுந்த பொழுது அப்போ வந்து அதட்டி எழுந்திரு என்று படுக்கிலே உட்கார்ந்து கொள்வான். அப்பொழுது போர்வையின் கூலியாக அடியில் போட்டுக்கொண்டு அப்படியே இருப்பான் திகைத்து. அப்பொழுது ஒண்ணுமே எழுந்திருச்சு நிற்க. அப்பொழுது நீங்களும் இந்த மாதிரி என் வயசுல அவசியப்பட்டிருக்கணுமே என்று நினைக்கிறான். நிலை கண்ணாடி முன் போய் நிற்க ஆரம்பத்தில் அங்கு பசு வாங்காமல் மீள முடியாது. குளிச்சுட்டு வரையும் ஏண்டை மூட்டு நேரம் கேட்கறாங்க வீட்டுல அம்மா. தலைமுறை சீவ சீவ படிய மாட்டேங்குது, தெளிவாக வரக்கூடாதா என்று சில பயலுங்க தெளிவு வந்திருக்கிறது. என்ன செய்தும் மறக்க முடியல. கை மாவுக்கு சந்தோஷம் இதுதான். அவர் கல்யாணம் கட்டிக்கல. நொண்டிக்கு யாரு பொண்ணு கொடுப்பா? அவருக்கு இந்த ஊஞ்சல், அவர் ஊஞ்சல் உண்டு, அவர் பலகை உண்டு. வீட்டுல முந்த மாதிரி இல்ல, வெடி இருந்தாரா அப்பா. அண்ணாரைக்குள் உற்ற நண்பர்கள் வந்து முழுக்கமும் கலகலப்பும் கஷ்டமாக இருக்கிறாங்க. அங்க போய் கொஞ்சம் உட்கார்ந்து மினு போனா அவன் உள்ளே வந்தது வந்து எல்லாரும் சொல்லி மாதிரி நிறுத்தி விட்டு அவனே பாக்குறாங்க. கல்யாணம் இங்க வர சொல்லி கேட்கறாங்க. படி மேல நடக்கிறான். ஆட்களில் வந்து அவன் குட்டி தங்கச்சியும் பக்கத்து வீட்டு சிறு குழந்தைகளும் வீட்டுக்கு முன்னாடி மாப்பிள்ளை வைத்து ரகசியமாக விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அப்போது வந்து இந்த பெரிய மனுஷன் கண்டதும் அவருக்கு ஒரே வெக்கமா போயிடுச்சு. சின்ன பிள்ளை விளையாடுகிற இடத்துல பெரிய ஆம்பளுக்கு என்ன வேலை என்று கேட்கறாங்க. அந்த அவருடைய தங்கை. சிரிப்புதான் வந்தது வேம்புக்கு. தோட்டத்துக்கு வெளியே தாண்டி சென்றான். அவன் செக்காலி அர்ஜுலுவை தேடி போனான். அங்க வீட்டுல வந்து அவன் இல்ல, எங்கே தொலைந்து போயிட்டானோ, நாசமா போற பையன். கண்ணாடி முன்னாடி நின்று கொண்டு அர்ஜுலுவின் தங்கை வந்து சுபத்ரா வந்து ஆளும் இல்லாதபடி பெரிய மனுஷாயிட்ட என்று ஒரு சேலையை சுற்றி கொண்டு ஜாடை முன்பாக இருக்கு வந்து வச்சுக்கிறா. அப்படி தன்னை ஒரு அழகு படுத்து கொண்டிருக்கிறான். இவர்கள் மூவரும் வகுப்பில் படிக்கிறார்கள். இவனுடைய குறுகுறுத்த மௌனமும் அவ முகத்தில் ஒரு நம்முடைய சிரிப்பும் வரவேற்குது.
அர்ஜுனுக்கு அர்ஜுனு எங்கே எங்கே வெடிக்கென்று கேட்டான். வருவான், வா உட்காரு, சுபத்ரா சொல்றா. சந்தேகமா இருக்கிறது. அவளுக்கு ரொம்ப சிரமப்பட்டு சிங்காத்து கொண்டிருக்கலாம். பார்த்தவன் கேலி கூட பண்ணாம போகிறானே. முடித்து கொண்ட போது அங்கே வேகமா கிளம்பினா. மண்டிக்காரில் வந்து நாட்டுப்பாடலை நீட்டி பாட்டி கொண்டே போனார்கள். அது அது ஒரு ஏக்கப்பாட்டு. பிரிந்து போகிற ஒரு மனசு அதை தாங்கிக் கொள்ள முடியாம சொல்வதாக அமைந்திருந்தது. பாட்டியின் அர்த்தத்தை வேம்புல கவனிக்கவில்லை. ஆனா அந்த ஒலி துயரம் வந்து அவன் மனசு என்னவோ செஞ்சிச்சு. தன் நிரந்தரமாக குடும்பத்திலிருந்து தூண்டப்பட்டு போயதாக நினைப்பு வந்தது. கண்கள் கலங்கின. இறங்கி ஊரை பார்த்தும் ஓடுவோமே என்று தோன்றியது. வண்டி சவாரி நாளாற்றின் புது ரோடு. அங்குள்ள ஜின்னிங் ஃபேக்டரியை பார்த்து திரும்பி இனி ரோடு வழியாக தான் நடந்து போகணும் கோயில்பட்டிக்கு. ஒரு கிராமத்தனுடைய வழித்துணை கிடைத்தது. அவனோடு பேசிக்கொண்டு நடக்கிறான். அவனுடைய சமமாக எட்டு போட்டு நடக்க முடியல. என்ன இளவட்டம் இம்புட்டுதானா நட என்று கேட்டது சங்கடமாக இருந்தது இவனுக்கு. தோட்ட நடையில் அவனை தொடர்ந்து நடந்தான். வேம்புலுக்கு வயிறு பசித்தது. அப்போது வந்து வழியில் உள்ள மாமரத்து கிணற்றில் தண்ணீர் குடிக்கான். அப்போது வந்து கொஞ்சம் களைப்பாடு விட்டு திரும்பவும் போட்டி போட்டு கொண்டு நடக்கிறான். வயிற்றுக்குள் போன தண்ணீர் கொடக் என்று குழுங்க சத்தம் கேட்கிறது. கொஞ்ச நேரத்தில் வயிறு வலிக்கிற மாதிரி இருந்தது அவனுக்கு. இவர்கள் நுழைகிற போது கோயில்பட்டி திருவிழா களை கட்டி இருந்தது. ஒரே இறைச்சல், ஒளி சத்தம், கூட்டப்பாடு இருக்கும். அங்கே எங்க பார்த்தாலும் முட்டாசு கடைகள் வந்து கடையான் குத்து மாதிரி உயரமாக குவிந்து கொண்டிருந்தது. கருப்பட்டி நிறுத்தலும் சீன் நிறுத்தலும் வட்டமாக செய்யப்பட்ட முட்டாசு அறைகள். வேம்பலுக்கு தனது காலடியில் வந்து ஒரு பீடி எடுத்தான். அதை பிடித்து பார்க்க ஆசை வந்தது. அதை பற்ற வைத்து இருக்கிறான். இழுத்த உடனே இரும்பலும் அருவருப்பும் வர தூர இருக்கிறான். இந்த கலைப்பாடத்தில் தன் கூட வந்தவனை தன் இடத்தில் அவன் காண முடியல. பத்தினே நடக்கிறான். பார்க்கிற காட்சிகள் எல்லாமே மனசுல எட்டவில்லை. ஆனா நிற்காமல் நடந்து போய்கொண்டே போறான். கோயில் மேட்டில் குடைராட்டினம், மூஞ்சல் ஆட்டினங்கள் அனைத்தையும் பார்க்கிறான். அந்த குழந்தைகளும் பெரியாட்களும் கொந்தளிப்புடன் சுற்றுவதை கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருக்கிறான். பலூனில் விதைகள், சுவர், உகர்கள், ஓசைகள் அனைத்தையும் கண்டு ஆனந்தத்தை துள்ளுகிறார். நேரமாக வேம்புலு சோர்ந்தார். இனி செய்வது என்னது தெரியவில்லை. இங்கே ஒரு இடத்தில் கொஞ்சம் ஒதுக்கில் 4 இளைஞர்கள் சுத்தமாக உடுத்தி ஒதுக்கில் காணப்பட்டார்கள். இவர்கள் ஒருவேளை இங்கே உள்ள பெரிய பள்ளிக்கூடத்தில் படிப்பார்கள் போல என்று அவன் நினைக்கிறான். தங்களே பார்த்து கொண்டு வரும் இவனை அவர்கள் ஒரு பிரியத்தோடு பார்ப்பது மாதிரி இருந்தது. அது வந்து ஒவ்வொரு கையிலும் ஒரு நறுக்கி கொய்யாப்பழம் பயிர் கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் வந்து ஆரம்பிக்கும் வேலை வேம்புலுக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் வேம்புலுக்கு கொஞ்சம் தயங்கினான். தலையை ஆட்டி கொண்டு அவர்களோடு சிட்டே வரும்படி கூப்பிட்டார்கள். என்ன ஏது என்று கேட்காமலே ஒவ்வொருவரும் ஒரு நறுக்கலை இவனை பார்த்து நீட்டினார்கள். வேம்புலுக்கு கை நீளவில்லை. எனவே வேம்புலு வந்து தன்னுடைய ஊர் என்னது என்று இங்கே தீர்த்தம் பார்க்க வந்ததாகவும் தனக்கு தெரிந்த வீடு இங்கே உண்டென்று, ஆனால் அது எங்கே இருக்கு என்று தெரியவில்லை அவனுக்கு. அந்த தெருவை பெயர் கூட தெரியுமா என்று அந்த 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 இளைஞருக்கு கேட்டாங்க. தெருவுக்கு பெயர் கூட உண்டா, ஊருக்கு தான் பெயர் உண்டு என்று வேம்புலிடம் கேட்டார்கள். ஏதாவது ஒரு அடையாளமாவது ஞாபகம் இருக்கா? இவன் மனசுல வந்து சட்டென்று ஞாபகத்துக்கு வந்தது. அந்த தெருவுக்கு ஒரு அவிழ்த்து போட்ட தேர் நிற்கும். அந்த
அந்த பிள்ளைகள் அவுத்து போட்ட தேர் என்ற வார்த்தை கேட்டதும் அந்த சிரிப்பை அடக்கி கொண்டார்கள். அவர்களிடமிருந்து ஒரு ஒரு ஒருவன் முன் வந்து இவனை கூட்டிக் கொண்டு அந்த தேருக்கு போனான். அப்போது வந்து கொய்யாப்பழத்துக்கு ஒரு நறுக்கலை வேம்பு வந்து வாங்குறான். வாங்கிட்டு நிஜமாகவே அந்த அந்த பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கிறது. தெருவில் அந்த தேரை பார்த்ததும் வீடு வந்துவிட்டது. கதை கேட்ட கதை அருமையா சொன்னீங்க. முதல்ல கதை சொல்வதற்கு உங்களுக்கு ஆர்வம் வந்திருக்கே, அதுக்கே உங்களை பாராட்டணும். பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். பின்னூட்டம் வழங்க மேனாள் பொதுச் செயலாளரை அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். ஐயா ரவீந்திர பாரதி வாங்க. ரவீந்திர பாரதி இருக்கீங்களா? ஐயா அவர் இணையலன்னு நினைக்கிறேன் ஐயா. முதல்ல இணைஞ்சாங்க, தெரியல. சரி, நீங்க பின்னூட்டம் வழங்குங்க. நீங்க கையை வைத்திருக்கீங்க. சாத்தூர் கணேசன் அவர். ஐயா வாழ்க வளமுடன், வணக்கம், வாழ்த்துக்கள். இன்று கீராவும் நான் என்ற தலைப்பில் அருமையான ஒரு சிறப்பான செய்திகளை நம்மளுக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார். இது எழுத்தில் வராதது, அதேபோல் நாம் இதுவரை கேட்டிராத செய்திகளாக ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஐயா சமயவேல் அவர்கள் சொல்லும் விதங்களை பார்க்கும்போது இன்னும் கீராவை பற்றிய பொக்கிஷங்களும் புதையல்களும் இவரிடம் நிறைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அவ்வளவு அருமையாக இருந்தது. ஐயாவுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் பாராட்டுகளும். அதேபோல் தம்பி மனோ வந்து இந்த ஓட்டம் என்ற கதையை படிச்சாங்க. உண்மையிலேயே அவருக்கு வந்து கதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கிறது. இன்னும் கொஞ்சம் அவர் வந்து இந்த கதைகளை மேலும் மேலும் படித்ததாக இந்த கதையை சொல்வதில் ஒரு சுவராசியம் அவருக்கு கிடைக்கும். அந்த வகையில் இந்த கதையை சொன்னாங்க. அவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்கும் வணக்கமும். இந்த கதையை பொறுத்த மட்டும் அந்த வேம்புலு அப்படிங்கிற பையன் வந்து அவனுடைய உருமாற்றம், அவனுடைய வயசனுடைய தன்மை மாறிக்கிட்டு வரும்போது அவன் வந்து எந்த நிலையில இருக்கான் அப்படின்னு சொல்ற முடியல. அதாவது பெண்மையில் வரப்போறானா இல்ல ஆண்மையில் இருக்க போறானா அப்படிங்கறத நிலைமை இல்லை. ஒரு சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவனுடைய பெண் தன்மை இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சில அதேதான் அந்த நொண்டி நாய்க்கு இருக்கிறார். அவரு வந்து பாத்தீங்கன்னா அவனை வந்து இந்த மாதிரிதான் டீஸ் பண்றாப்புல அவரு. அதனாலதான் அவர்கிட்ட வந்து நம்ம போய் மாட்டிக்கிடக் கூடாதே அப்படின்னு ஓட்டம் பிடிச்சிடறான். அதே போல் அவருடைய அண்ணன் தம்பி எல்லாம் வந்து இப்ப நண்பர்களோட கூடியிருக்கும் போது பாத்தீங்கன்னா போறான். உனக்கு என்னடா இங்க பெரியவங்க இருக்கிற இடத்துல வந்து உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி அவனை சின்ன பயலா நினைச்சிடறாங்க. அதாவது அவனை பெரியவனாகவும் நினைக்க முடியல, சின்னவனாகவும் நினைக்க முடியல, பெண்மனம் கொண்டவனாகவும் நினைக்க முடியல, ஆண்மனம் கொண்டவனாகவும் நினைக்க முடியல. அந்த மாதிரி எங்கு போனாலும் அவனை வந்து விரட்டி விரட்டி அவன் ஓட்டம் எடுப்பதாக இந்த கதையை வந்து கீரா அவர்கள் புனைஞ்சிருக்காங்க. அதே போல் அவருடைய தங்கைகள் சின்ன குழந்தைகளா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அங்க போனோம்னா அந்த பொண்ணுங்கள்லாம் என்ன சொல்லுதுங்க, சின்ன பிள்ளைங்க விளையாடுற இடத்துல உனக்கு பெரியவனுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னா அவங்களை விரட்டுறாங்க. அதே போல் இவனுடைய குரல் மற்றது எல்லாமே மாறி போன காரணத்தினால் வீட்டிலையுமே அவனை வந்து ஒதுக்கி வைக்கவும் விரட்டவும் தான் தயாராயிருக்கலாம். அப்ப அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கிறான். அதனாலதான் அவங்க அப்பாவுக்குமே பிடிக்காம போயிடும் அந்த பையனை கண்ட உடனே. இதே சமயத்துல அவன் அங்க வந்து போறான், ஊருக்கு கோயில்பட்டிக்கு அந்த திருவிழாவை பார்க்க போய்கிட்டு இருக்கான். திருவிழாவை பார்க்க போய்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நண்பர்களுமே வந்து அவனை வந்து திடீரென்று ஒரு அதிசயமாக பார்ப்பது போலதான் பார்க்கிறார்கள். அதிசயமா பார்க்கப்போ அப்ப இவனுக்கு வந்து கடைசியில இவனும் பார்க்க அவங்களும் பார்க்க திருப்பி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு வந்தோம்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு, இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன், அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன், நான் திருவிழா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாப்ல. திருவிழா பார்க்கணும்னா அந்த சொல்லக்கூடிய வார்த்தை வந்து அவுத்து போட்ட தேரு அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு தேர் வந்து அலங்கரிச்சு ஊர்வலமா சுத்தி வந்துட்டு அந்த ஊர்வலம் முடிந்த பிறகு எல்லாத்தையும் கலைந்திருப்பாங்கல்ல, அதை வந்து ஒரு கிராமத்து பாணியில சொல்றது மாதிரி ஒரு அழகான வார்த்தையை வந்து அவரு ஐயா கீரா அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வார்த்தையை அவங்க கேட்ட உடனே சிரிக்கிறாங்க.
அப்ப அந்த சிரிப்பிலிருந்தும் இவன் ஓட வேண்டியிருக்கு. அப்ப இவன் முதல்ல இருந்தே வந்து இந்த ஓட்டம் என்ற தலைப்புக்கு தகுந்தபடி அவனுடைய செயல்பாடுகளை கண்டு, அவனுடைய தன்மையை கண்டுமே எல்லோருமே விரட்டுற மாரியே கதையை புனைந்து வந்திருக்கிறார். அதனாலதான் இந்த ஓட்டம் என்ற தலைப்பு குடுத்திருக்கிறாங்க. கடைசியில வந்து அந்த இடத்த வந்து தேர் நின்ன இடத்த வந்து அது ஒரு அடையாளமாக வைத்துக்கொண்டு, நம்ம எத்தனையோ பேர் அடையாளம் வைப்போம்ல, அந்த திரும்புற இடத்துல ஒரு மரம் இருக்கும், ஒரு செடி இருக்கும். அந்த மாரி சொன்ன மாரி இந்த தேரு ஆ நிக்கக்கூடிய இடத்த பார்த்தாச்சுன்னா, அந்த வீட பார்த்துறலாம் அப்படின்னு சொல்லி அத முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த முடிச்சிருச்சு அந்த தேர பார்த்துட்டு வீட்டுக்கு போனானா, போகலையா, இல்ல பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டாங்கன்னு அப்படியே வந்து அத வந்து கீரா அவர்கள் வாசகருடைய நினைவுக்கும், அந்தடைய தன்மைக்கும் அந்த விட்டுட்டாங்க. இந்த கதை அப்படியே நிக்குது. ஆனால் ஓட்டம் என்ற தலைப்புக்கு இப்படித்தான் நாம் அர்த்தம் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதாவது சிறியவர்கள் வந்து அவனை பெரியவன் என்று நினைக்கிறார்கள். பெரியவர்கள் அவனை சிறியவர் என்று நினைக்கிறார்கள். ஒரு சில பேர் அவனுடைய அந்த ஆண் தன்மையும், பெண் தன்மையும் கலந்த ஒரு இருப்பு இருக்குது. அதை வைத்துக்கொண்டு அவனை வந்து கேலி, கிண்டல் செய்யக்கூடிய தன்மையில கூட பண்றாங்க. அதனால எல்லாத்தையும் மீறி அவன் ஓடி, ஓடி ஓட்டம் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அப்படின்னு சொல்ற மாரி இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. கதையை சொன்ன தம்பி மனோவுக்கு வாழ்த்துக்களும், பாராட்டுகளும். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி தோழரே. ஐயா கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா, மேனாள் பொதுச் செயலாளர் அவர்கள் இருக்கீங்களா? பின்னூட்டம் அங்க வரீங்களா? தோழர் அவர் இல்ல. இல்ல அறச்செல்வியம்மா பின்னூட்டம் வழங்குறீங்களா? வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இன்றைய சிறப்பு விருந்தினர் நிறைய செய்திகளையும் நிகழ்வுகளையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். பயனுள்ளதாகவும் இருந்தது. நித்தம் புதிய புதிய நிகழ்வுகள், புதிய புதிய செய்திகள். ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். அடுத்து கதை சொல்லி மாணவர் என்றாலும் அவரோட ஆர்வத்தை பாராட்டணும். சொல்லணும்ன்ற ஒரு ஆர்வத்தை முதல்ல பாராட்டணும். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த கதையில ஒரு விஷயம் எனக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, யார் ஒருத்தர் தன் மீது நம்பிக்கை இல்லாதவர்களும் தாழ்வு மனப்பான்மை உடையவர்களும் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். எல்லாமே எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். வாழ்க்கையில எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். யாரோ ஒருவரால் ஏதோ ஒன்றை தேடி எதற்காக ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா இந்த கதையில வரக்கூடிய அந்த கதாநாயகன் வந்து தன்னோட உருவத்து மேல ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு நம்பிக்கை இல்லாது, அதனாலேயே வந்து அவரோட மன சோர்வு வந்து நிறைய இடத்துல தயக்கத்தை காட்டுது. தயக்கம், கூச்ச சுபாவம் இதெல்லாம் இருக்கிறவங்க எல்லாராலையும் துரத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இதான் உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஓட்டம் ஒரு நிலைக்கு வந்ததா ஐயா முடிச்சிருக்காரு. எல்லோருக்குமே எல்லோருடைய ஓட்டமும் ஒரு கட்டத்தில் வெற்றிகரமாகவும் அமையும். அது நம்ம எதிர்பாரா விதமாகவும் அமையும். நாம் தான் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும். அருமையாக அவரோட இன்றைய கதை சொல்லி அவரோட இடத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் ஆர்வம், கொஞ்சம் தயக்கம் இருந்தது அவர் கதை சொல்லும் போது. இருந்தாலும் அவர் கதை சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது. மாணவர்களுக்கு கதை சொல்லணுன்ற எண்ணம் வர்றதே பெரிய விஷயம் தானே கல்லூரி மாணவர்களுக்கு. அந்த வகையில அவருக்கு மீண்டும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. அடுத்து மேரி ரோஸ்லின் இருக்கீங்களா? டிஎஸ்என் தோழர், வேற யாரும் இல்ல? பின்னூட்டம் வழங்க வர்றீங்களா? இல்லைன்னா நேரம் கருதி நிறைவாக பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்களை அழைக்கலாம். ஐயா வந்து நிறைவுரையாற்றுங்க. ஹலோ, கேக்குது, சொல்லுங்க. யாரும் சொல்றாங்களா? இல்ல, ஒருத்தர் சொல்ல முன் வரல, நீங்க இது ஒரு அருமையான கதை. இது வந்து ஓட்டம் வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் ஒரு மேலுக்கு வந்து டெவலப் ஆகும்போது அவனுடைய மாற்றங்கள்ல வந்து அவன் எப்படி எதிர்கொள்றான், அதே நேரத்துல மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்றதான் இந்த கதையினுடைய மைய ஓட்டமா இருக்குது.
ஒரு பையன் மேலுக்குமேமோ கொஞ்சம் நீங்க பல பேர் வந்து மார்பகங்கள் வந்து லேசா கொஞ்சம் பெருசாயிட்டு தான் சின்னதாகும். அந்த அந்த ஒரு பருவம், குரல் வந்து உடையுது, குரல் அவனுடைய முகப்பருக்கள் வருது. இது எல்லாமே வந்து ஒரு மேல் எதிர்கொள்ளக்கூடிய ஆஹ் இரண்டாம் கட்ட பருவ மாற்றங்கள்ல அவன் எதிர்கொள்ளக்கூடிய சம்பவங்கள் தான். ஆனா அதை வந்து அவன் எப்படி எதிர்கொள்ள முடியுது? அதை வந்து அந்த குடும்ப சூழல் வந்து எப்படி இருக்கு? ஒரு மதினி மாவாட்டும் போது அவனை ஒரு மாதிரியா பாக்குது. அங்க ஒரு மாமா, கல்யாணம் ஆகாத மாமா வந்து அவனை வந்து ஆஹ் இது வந்து ஒரு சைல்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். மேலுக்கும் நடக்கலாம், ஃபீமேலுக்கு மட்டும் இல்ல, மேலுக்கு கூட நடக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பெரிய பிள்ளைங்க எல்லாம் விளையாட போனா பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இவனை விரட்டி விட்டுறாங்க. இவன் இன்னும் முழுக்க பெரியவனால பெரியவனா ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ்ல இருக்கான். அதனால அவங்க சேர்த்துக்க மாட்டேங்க. சரி, சின்ன குழந்தை தங்கச்சி விளையாடுற இடத்துக்கு போனா நாங்க சின்ன பிள்ளைய விளையாடுற, நீ பெரிய ஆளியா மாறுன்றது. சரி, அதுக்கப்புறம் இன்னொரு காட்சியும் அவர் கவனிச்சுறாரு. இவங்களோட படிக்கிற பொண்ணு வந்து அவ வந்து சேலை கட்டிக்கிட்டு இருக்கா, அவ வந்து கண்ணாடி முன்னாடி இருக்கா, அதை பார்த்து அவ வந்து மெச்சூரா இருக்கா. ஒரு பெண் வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் இருக்கும்போது அவளுக்கு நிறைய பரிமாறிக்கொள்ள விஷயங்கள் அம்மா இருப்பாங்க, அம்மாட்ட பேசிக்கலாம். ஆனா அதே நேரத்துல இந்த மேலுக்கு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் டெவலப் ஆகும்போது ஒரு நட்பு ரீதியாக பேசக்கூடிய தந்தையோ அண்ணனோ மாமாவோ யாருமே இருக்கிறது இல்ல. சரி, நான் அதான் நண்பனை தேடி போறான். அந்த நண்பன் தேடி போனாலுமே அங்க ஒரு தங்கச்சியை மீட் பண்ணும்போது அவ எவ்வளவு மெச்சூரா இருக்கா. அவ வந்து அவளுக்கு என்ன கோவம்னா, நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், கண்ணாடி முன்னாடி இது பண்ணோம், எது ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறானே, இவன் என்ன பயா அப்படின்ட்டுறான். உட்கார சொல்றேன், அவன் உட்கார மாட்டேங்கான். இவன் வந்து ஓடியாந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த வண்டியில ஆடிட்டு போற அந்த ஒரு சோகமான ஒரு இலைகளோட அது என்ன அர்த்தம்னு தெரியாட்டாலும் அந்த ராகம் வந்து அவனை வந்து பாதிக்குது. அதுக்கப்புறம் இங்க போறப்ப ஒரு 2, 3 பசங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அவிழ்த்து போட்ட தேர் வந்து எப்படி இருக்குமோ அதை போல ஒரு ஆணினுடைய 2ஆம் கட்ட பருவ மாற்றங்கள் இருக்குன்றதுக்காண்டி ஒரு குறியீடா கொண்டு வந்து எங்க வைக்காரு. நீங்க வந்து அது கோயில்பட்டியில எந்த தெருன்னு தெரியாது, நீங்க தேரடியில பொதுவா போய் பாத்தீங்கன்னா தேர் போற அன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமா ஜோடிச்சு மிக உயரமா இருக்கும். அது தேரோட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தேர் வந்து நிலைக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கழட்டி போட்டுருவாங்க. அந்த சப்பரம் மட்டும்தான் இருக்கும், பெரிய சக்கரம். இது வந்து அத வந்து அப்ப தேரடின்னு சொல்லலாம் அந்த இதை வந்து. இல்ல ஒரு பிரம்மாண்டமான தேரை பார்த்துட்டு வைக்கிற குழந்தை ஒரு இயல்பா நேச்சுரலா ஒரு பேர் வைக்கணும்னா அதுக்கு வந்து என்ன சொல்லணும்னா அவிழ்த்து போட்ட தேர். அந்த அவிழ்த்து போட்ட தேர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலதான் ஒரு என்னுடைய சொந்தக்காரங்க வீடு இருந்தது அப்படின்றது ஒரு பூடகமா மிக அருமையாக ஒரு ஆணினுடைய 2ஆம் கட்ட பருவ மாற்றங்களின் போது அவனுடைய உளவியல் சிக்கல்கள் என்ன இருக்கு, அந்த உளவியலின் போது அவன் என்னென்ன எதிர்கொள்றான், அதே நேரத்துல ஒரு பெண் வந்து எவ்வளவு இயல்பா அதை கடந்துடுறா. அப்ப ஒரு ஆணினுடைய 2ஆம் கட்ட பருவ மாற்றங்கள் வந்து அவிழ்த்து போட்ட தேராக இருப்பதாக கீரா அருமையாக காட்சிப்படுத்தியுள்ளார். இது ஒரு ஆண்கள் எல்லாரும் கடக்கக்கூடிய ஒரு பருவம் தான். அந்த இதுல வந்து நண்பர்கள் தான் பெரும்பாலும் அந்த இது வந்து கடக்கிறதுக்கு உதவுவாங்க. இதுல வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும் அந்த இதுல. 2ஆம் அடலசன்ட் பிஹேவியர், அந்த பருவ மாற்றங்களின் போது ஏற்படக்கூடிய பிஹேவியர், இதெல்லாம் இயல்பாக கடக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகணுன்ற ஒரு ஏக்கத்தில் அதை மிக அருமையாக காட்சிப்படுத்தியுள்ளார் கீரா. நன்றி. மிக்க நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. உண்மைக்கு பின்னோட்டத்தால் பெருமை சேர்க்கிறவங்க நீங்க தான். ரொம்ப அந்த அவிழ்த்து போட்ட தேர் அப்படிங்கிறத அந்த வேம்புலு அப்படிங்கிறவனோட ஒப்பிட்டு சொன்னது அருமை, அதுதான் உண்மை. அடுத்து பதிவு பின்னூட்டங்களை பார்த்துடலாம். அகிலன் நூலகர் சமயவேல் ஐயா கீரா அவர் ஐயாவுடன் அந்த சமயத்தில் பழகிய நிறைய நிகழ்ச்சிகளை சிறப்பாக சொன்னார்கள். கதை சொல்லி மாணவருக்கும் வாழ்த்துக்கள். குருலட்சுமி கதை சொல்லி மாணவர் மனோவிற்கு வாழ்த்துக்கள். புனிதவதி கதை சொல்லி மாணவர் மனோவிற்கு வாழ்த்துக்கள். அபிதா பிராமில், அதாவது அபித பிரமிழ். பிரமிழ். வணக்கம். பாட்டக்குளம்
துர்க்கையாண்டி சமயவேல் சார் பேச்சில் கரிசலின் வெட்ட வெளியில் நாங்களும் கரிசலின் இசையை கேட்டு விட்டோம். பதிவு பின்னோட்டம் வழங்கிய அனைவருக்கும் வணக்கம். அடுத்த நாள் நிகழ்வாக டாக்டர் ஆராம் அவர்களை சொல்றீங்களா? அடுத்த நாள் நம்ம சனி ஞாயிறு வந்து நிகழ்வு எதுவும் வைக்கலையா? திங்கள் செவ்வாயில இந்த நாள் வந்து இறுதி அடையும். சரி நன்றி. அடுத்து இந்த நிறைவுரைக்கு வந்துட்டோம். இதுல என்னுடைய பார்வைக்கு ஒன்னே ஒண்ணுதான். எழுத்தாளர் திரு சமயவேல் அவர்கள் வாசுதேவநல்லூரை சொன்னார். வாசுதேவநல்லூர் அதுக்கு மேற்கு, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில இன்னும் அணைகள் நிறைய சில அணைகள்லாம் கட்டலாம். வாசுதேவநல்லூர்னு சொன்னார்ல, அதுக்கு மேற்க காடுகளை அழிஞ்சு மரங்களை வெட்டினாங்க, காடு அழிஞ்சது அப்படின்னு சொன்னாரு. அத இந்த சீமக்கருவல வந்ததுனாலதான் அது தப்பிச்சிச்சு கொஞ்சம் அந்த மரங்கள்லாம். அதாவது சிவகிரிக்கு வாசுதேவனுக்கு நேர்க்க அந்த பகுதியில உள்ளவனாங்கள எனக்கு தெரியும். மேற்க மார்க் எல்லாம் பண்ணாங்க, அணை கட்டுறதுக்கு மார்க் எல்லாம் பண்ணாங்க. அந்த அணை மட்டும் கட்டியிருந்தாங்கன்னா கோவில்பட்டி பகுதி முழுவதும் நன்சை நிலமாக மாறி இருக்கும். கரிசல் நிலங்கள்லாம் நன்சை நிலமாக மாறி இருக்கும். அத ரொம்ப நல்ல வாசுதேவன் ஒரு டேம் வந்து உடைச்சு போட்டாங்க. இவங்க ஒரு சின்ன டேம் கட்ட ஆரம்பிச்சாங்க. கேரள அரசு வந்து உடைச்சு போட்டாங்க. கட்ட வேண்டாம்னு சொல்லி அதை வந்து சும்மா ஏற்கனவே இயற்கையா இருந்த சில தடுப்பு இருந்துச்சு, அதையும் கூட உடைச்சு விட்டாங்க. அதுவும் பெரிய துயரமான சம்பவம். அது அவங்களுக்கு தெரியாது. அதுதான் பின்னாடி வந்து பெரிய வெள்ளங்கள் எல்லாம் உருவாக்குச்சு. நன்றி. அந்த மழை நீர் வந்து கேரளாவுக்குள்ள நிறைய போறதுனாலதான் அழிவுகள் நிறைய உருவாகுது. அந்த பக்கமா கொண்டு வந்துட்டா ரெண்டு பேருக்குமே நல்லது, ரெண்டு மாநிலக்காரங்களுக்கும் நல்லது. இல்ல, வாசுதேவன்ல இயற்கையாவே ஒரு டேம் இருந்துச்சு. அந்த இயற்கையான டேமை உடைச்சு விட்டாங்க. நீர்த்தேக்கம் தண்ணி தேங்குறது இருக்கு இல்லையா, ஒரு இயல்பா தேங்குற ஒரு இதையுமே அவங்க வந்து அதை வந்து உடைச்சிட்டாங்க. தலையணை தீர்த்தவரைன்னு இருக்கு, அந்த பகுதியில மார்க் பண்ணாங்க அணைகள் கட்டுறதுக்கு. ஆனா அது தொலைநோக்கு பார்வை இந்த இப்ப உள்ள அரசியல்வாதிக்கு யாருக்கு அவ்வளவுதான். இடதுசாரிகள் தான் கேரள அரசிட்ட மனு கொடுக்க முடியாதா? ரெண்டு இடதுசாரி கட்சிகளும் சேர்ந்து கேரள அரசிட்ட மனு கொடுக்க முடியாதா? முடியாது. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வர முடியாது. கதையை பொறுத்த அளவுல ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல நான் விரும்புறேன். அதாவது மதினியை பார்த்து ஓட்டம் பிடிக்கிறான், மாமாவை பார்த்து ஓட்டம் பிடிக்கிறான், பெரியவர்களை பார்த்து ஓட்டம் பிடிக்கிறான், வீட்டில் உள்ளவர்களை பார்த்தும் ஓட்டம் பிடிக்கிறான், சின்ன குழந்தைகள் மற்றும் இளவட்டங்களை பார்த்து ஓட்டம் பிடிக்கிறான். ஒரே ஓட்டம் தான். வேம்புடைய ஓட்டம் திக்கற்றது, இலக்கற்றது, இரண்டும் கெட்டானாக உள்ளது. இரண்டும் கெட்டான, அதான் முக்கியம். அதைத்தான் குறிப்பிட விரும்புகிறேன். இரண்டும் கெட்டானாக. ஆனா கொஞ்சம் விவரம் இல்லாதவன் வெள்ளந்தியாவும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஊருக்கு தானே பேரு, தெருவுக்கு எப்படி பேரு அப்படின்னு எல்லாம் கேட்கிறான். அது ஒரு இது இருந்தாலும் அந்த பருவநிலை மாற்றம், மேனாள் பொதுச்செயலாளர் டாக்டர் ஆராம் அவர்கள் சொன்னதுனால அந்த பருவ மாற்றம் அவனை பாடாப்படுத்துகிறது என்று அந்த கதையை மிகவும் அருமையாக கீரா அவர்கள் படைத்துள்ளார்கள். அடுத்த நாள் நிகழ்ச்சி இந்த கதை சொல்லி நிகழ்ச்சியில பதிவாங்க. அதுபடி எல்லோரும் பின்பற்றி கொள்ள வேண்டும். நிறைவாக வேற யாரும் கருத்து சொல்றாங்க, அந்த சிறப்பு விருந்தினர் சொல்றாங்களான்னு கேட்டேன். எழுத்தாளர் சமயவேல் எதுவும் இந்த ஓட்டம் கதை வந்து இன்னொரு ஆங்கிள் இருக்குது. அது வந்து அதுதான் கீராவுடைய சிறப்பான குணமே அதுதான். என்னன்னா இன்றைக்கு வந்து நம்ம கியூர் லிட்ரேச்சர், LGBTQ அது ஒரு புது இலக்கிய வகைமையே உருவாயிருக்கு இல்லையா. அதுக்கெல்லாம் முன்னோடி கதை வந்து இதுதான். ஏன் அந்த பையன் வந்து அந்த கூட கிளாஸ் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு
வந்து சேலை கட்டி நின்று என்னடா இவன் பார்க்கவே மாட்டேங்கான். அவன் வந்து ஒரு இந்த ஆண் தன்மையும் பெண் தன்மையில் ரெண்டுமே மாற முடியாத எது எது அப்படின்னு தீர்மானமாகாத ஒரு ஒரு ஸ்டேட். அது இன்னி எப்படின்னா ஒரு ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பே நைனா வந்து எழுதிட்டாங்க அந்த கதையை. அதாவது அந்த 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 பால் உணர்வு குழப்பம் இருக்கு இல்லையா, எப்படி வந்து நம்ம உழைப்பு சுரண்டல்ல ஒரு அந்நிய மாதல் இருக்க மாதிரி இந்த பாலுணர்வு குழப்பத்திலேயே ஒரு அந்நிய மாதல் ஏற்படும். இந்த பையன் ஓடுறதெல்லாம் அந்த அந்நிய மாதல் காரணமாக தான் வந்து ஓடுறான் அப்படின்னு. அதுக்கு வந்து நைனா வந்து ஒரு ஒரு 2-3 கீ உள்ள வச்சிருக்காரு இந்த கதைக்குள்ள. அப்படியும் ஒரு பார்வையை பார்க்கலாம். ஆனா பொதுவா வந்து எல்லாருமே ஒரு நல்லபடியா அந்த கதையை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப அந்த ஏன்னா வேம்புல மாதிரியான பையங்களை எங்களுக்கு தெரியும். ஊர்ல வந்து கூட விளையாண்டு நாங்களே கூட வேம்புல மாதிரி ஓடிக்கிட்டு இருந்த ஒரு காலமெல்லாம் கூட இருந்திருக்கு இல்லையா. அதனால அது வந்து இது வந்து ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்த நயனா வந்து ரொம்ப எளிமையா சாதாரணமா அப்படியே கொடுத்துட்டு போயிடறாங்க. ஒரு உண்மையிலேயே பல வகையிலேயே முன்னோடி தான். இந்த கியூர் இலக்கியத்தினுடைய முன்னோடியாக கூட இந்த கதை வந்து இருக்குது. ஆனா ஒரு ரொம்ப நுட்பமா அழகா வந்து அதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்களுடைய அந்த சொல்லாடல் ஒன்றை முத்தாய்ப்பாக இருக்கிறது. அந்நிய மாதல், அதை நல்லா ஒப்பிட்டு சொன்னீங்க. அந்த பையனுக்கும் அந்நிய மாதல், அந்த பொதுவா உலக நாடுகளுக்கும் இந்த அந்நிய மாதல்ங்கிறது இருக்குல்ல, அதை நல்லா ஒப்பிட்டு சொன்னீங்க. அடுத்து இன்னைக்கு கதை சொன்ன மனோ ஏதாவது சொல்றீங்களா? மாணவர் மனோ. சொல்லுங்க ஐயா. எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? சொல்லலாம். எதுவும் இல்லையா? இல்லையா? சரி. மனோ தம்பிக்கு வாழ்த்துக்கள். சாரி மறந்துட்டேன். மனோ தம்பிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இந்த வயசுல இந்த ஆர்வமோட இருக்கிறது ரொம்ப அருமையான விஷயம் வந்து. ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய வயசுல எல்லாம் கீராவெல்லாம் படிச்சு ரொம்ப ஆர்வமா படிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களும் அதே வயசுல வந்து வந்திருக்கீங்க. ஒரு இலக்கியத்துல ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஆளுமையா வரணும்னு வாழ்த்துகிறேன். நன்றி. தேங்க்யூ. அடுத்து கீராவின் மைந்தர் திரு பிரபாகர் அவர்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்றேன். சொல்லுங்க. சமயவேல் ஐயா பழைய விஷயங்களை பூரா சொன்னாங்க. பழைய நினைப்பு வந்தது. அந்த மாதிரி அந்த அந்த காலகட்டத்துல எப்படியெல்லாம் இருந்தது என்ன அப்படிங்கிற அந்த நினைவுகள் எல்லாம் நினைவூட்டி விட்டார் அவர். நல்லா இருந்தது. கதை வந்து தம்பி நல்லா சொன்னாப்புல. இருந்தாலும் அதெல்லாம் நம்ம வாசிச்ச கதை தானே. அது நல்லாவே இருந்தது. அந்த பையன் நல்லாவே கதை சொன்னாப்புல. மற்றபடி நிகழ்ச்சி நல்லாவே இருந்தது. அவ்வளவுதான். அடுத்து திங்கட்கிழமை என்று 8 மணிக்கு இந்த நாளும் ஒரு கதை சொல்ல இந்த இணையவழி நிகழ்ச்சியில் எல்லோரும் பல பேரை இணைத்து கொண்டு சந்திப்போம். திங்கட்கிழமை நிகழ்வு பற்றி கதை சொல்லிகள்ல வரும் என்று சொல்லி எல்லோருக்கும் நன்றியும் அன்பும் வாழ்த்துக்களும் வணக்கமும் சொல்லி நிறைவு செய்கிறேன்.